அஞ்சல்காரன் வலையொலி சார்பாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் தங்கப்பத்திரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான தேதியை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்கள் இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஏற்கனவே தங்கப்பத்திரத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அதில் முதலீடு பண்ணுறதுல ஃபிசிக்கல் தங்கமாக வாங்குறத விட தங்கப்பத்திரத்தில் முதலீடு பண்ணுறதுல என்ன வகையான லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு தெளிவான வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே அதுக்கிட்டே போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக தங்கம் வாங்கும்போது நீங்கள் செய்கூலி சேதாரம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நிறைய நஷ்டம் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அதை அங்கே பத்திரமாக முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. அதை தவிர உங்களுக்கு லாபம் தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ தங்கப்பத்திரம் வாங்குறதுக்கு தேதி அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில். தேதி பார்த்தீங்கன்னா 18/12/2023 ஆரம்பித்து 22/12/2023 வரைக்கும். 1 கிராம் தங்கத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா 6199 ரூபா. இந்த 6199ங்கிறது 22 கேரட்டோட தங்கத்தில் 24 கேரட் தங்கத்தோட மதிப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு நபர் 1 கிராமில் ஆரம்பித்து அதிகபட்சம் ஒரு நபர் 4 கிலோ வரைக்கும் ஒரு நிதி ஆண்டுக்கு வாங்கிக்கலாம். முதிர்வு காலம் பார்த்திங்கன்னா 8 வருடம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 5 வருடம் அல்லது 6 அல்லது 7 வருடம் முடிந்த பிறகு நீங்கள் சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு தங்கப்பத்திரத்தில் முதலீடு பண்ணுறீங்க ஒரு அமௌண்ட்டு, அதை 8 வருடம் கழிச்சு கொடுக்கும்போது தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ உயர்ந்துச்சோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது அல்லாமல் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி வாங்கிக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இதை ஏற்றி விட்டுருவாங்க. முதிர்வு தொகையை நீங்கள் 24 கேரட் தங்கத்தோட மதிப்புக்கு ஈடான அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இந்த தங்கப்பத்திரங்கிறது ஒரு ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி தான். நீங்கள் இதை பேங்க்கில் கொடுத்து அடமானம் வச்சுக்கலாம், அடமானம் வச்சு பணமாக வாங்கிக்கலாம். இந்த தங்கப்பத்திரம் வாங்குறதுக்கு நீங்கள் அருகிலுள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். அது கூட சேர்த்து உங்கள் பான் கார்டோட நகல் மற்றும் ஆதார் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் இது ஏதோட ஒன்றோட நகல் தர வேண்டியிருக்கும். அதையோட சேர்த்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட மொதல் பாஸ்புக்கோட பேஜ் தர மாதிரி இருக்கும். இந்த பேங்க் பாஸ்புக்கு தான் உங்கள் வட்டி ஏறும். இந்த திட்டம் ஒரு பயனுள்ள திட்டம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தெரியப்படுத்தலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.